உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்து 1000 நாட்கள் கடந்தும் வன்னியர்களுக்கு 10.5% உள் இட ஒதுக்கீடு வழங்காத திமுக அரசை கண்டித்து பூந்தமல்லியில் பாமகவினர் ஆர்ப்பாட்டம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டாட்சியர் அலுவலகம் நுழைவாயில் அருகே திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வன்னியர்களுக்கு 10.5% உள் இட ஒதுக்கீடு வழங்காத திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் செயலாளர் ஆலப்பாக்கம் சேகர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தில் உள்ள மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பகுதி, ஊராட்சி கிளை நிர்வாகிகள், அனைத்து அணி சார்ந்த நிர்வாகிகள், மகளிர் அணியினர், வன்னிய குல மக்கள் என சுமார் 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வன்னியர்களுக்கு 10.5% உள் இட ஒதுக்கீடு வழங்க கோரி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து 1000 நாட்கள் கடந்தும் இன்னும் திமுக அரசு 10.5% உள் இட ஒதுக்கீடை வன்னியர்களுக்கு வழங்காததை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாமக தலைவர் செம்பரம்பாக்கம் ரமேஷ், ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்ட தலைவர் டில்லிபாபு, மாநில செயற்குழு உறுப்பினர் வானகரம் சீனிவாசன், பூந்தமல்லி தெற்கு ஒன்றிய பாமக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் குத்தம்பாக்கம் குமார், பூஸ்ட் முருகன், மாவட்ட மாணவரணி தலைவர் சதீஷ் உட்பட மாவட்ட, ஒன்றிய, நகர, பகுதி, வட்ட, கிளை பாமக நிர்வாகிகள், வன்னியர் சங்கத்தினர், மகளிர் அணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர்
தெற்கு மாவட்டத்திற்கு உள்ளடங்கிய பூந்தமல்லி மதுராய் தொகுதி சார்பாக இன்றைய தினம் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா, பசுமை போராளி மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய கட்டளை ஏற்று தமிழக அரசு வன்னியர்களுக்கு 1000 நாட்களாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியும் தரவுகளை சேகரித்து தமிழக அரசு அந்த 10.5% இடஒதுக்கீடை வழங்கலாம் என்று சட்டம் சொல்லியும் 1000 நாட்கள் இன்னும் சட்டமன்றத்திலே தமிழக அரசு அங்கு தூங்கிக் கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்திலே சென்று எங்கள் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா, பசுமை போராளி அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாகவும் பல முறை கோரிக்கையாகவும் சொல்லியும் இந்த 10.5% இடஒதுக்கீடை தராமல் இன்று வரை காலம் தாழ்த்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அந்த தரவுகளை உடனடியாக சேகரித்து எங்கள் ஐயா சொல்லுகின்ற அந்த கோரிக்கையை 10.5% இடஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் மூலமாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது.